உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு ஷாக்கிங் செய்தி வந்திருக்கிறது. சீனா இப்போது அதை செய்து முடித்துவிட்டது. மற்ற நாடுகள் அதை திரைப்படங்களில் மட்டுமே பார்த்திருக்கின்றன. மீதமுள்ள உலகம் இன்னும் பேச்சிலேயே சிக்கிக் கொண்டிருக்கும் போது சீனா அமைதியாக ஒரு முழுமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் போன்ற எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அங்கே கார்கள் தாமாக ஓடும், ட்ரோன்கள் உணவை கொண்டு வந்து சேர்க்கும், நகரங்கள் அல்காரிதம்களால் நடத்தப்படும், மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போவது சீனா ஏற்கனவே உருவாக்கி முடித்த உண்மையான தொழில்நுட்பங்கள் பற்றி. அவற்றை பார்த்தால் உங்கள் மூளை சுழலும். எனவே வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சீனா இந்த நொடியில் இவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது, யாரோ டைம் மெஷினை ஆன் செய்தது போல் இருக்கிறது. மற்ற உலகம் இன்னும் டிராஃபிக், பெட்ரோல் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது சீனா வானில் பறக்கும் டெலிவரி ட்ரோன் நெட்வொர்க்குகளை தொடங்கிவிட்டது. மெய்துவான் என்ற நிறுவனம் வெறும் டெலிவரி மட்டும் செய்யவில்லை, இதுவரை 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன் டெலிவரிகளை முடித்துவிட்டது. அதாவது ஒரு மீடியம் அளவிலான நகரத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் உணவு டெலிவரி செய்த அளவு வேலை. இப்போது உணவு டெலிவரி 30 நிமிடங்களில் நடக்கவில்லை, வெறும் 15 நிமிடங்களில் நடக்கிறது. டைமிங் அவ்வளவு பெர்ஃபெக்ட், ஒரு நிமிடம் கூட வித்தியாசம் இருக்காது. ஆனால் உண்மையான அதிசயத்தை பார்க்க வேண்டுமானால் JD.com தொழில்நுட்பத்தை பாருங்கள். இவர்கள் 5 முதல் 30 கிலோ வரை சரக்கை தூக்கக்கூடிய ட்ரோன்களை உருவாக்கியுள்ளனர். இவற்றை வானத்தில் ஓடும் ட்ரக்குகள் என்று அழைக்கிறார்கள். இப்போது ட்ரக்குகள் கூட செல்ல முடியாத கிராமங்களுக்கு டெலிவரி சென்றடைகிறது. JD இப்போது தனது ட்ரோன் சார்ஜிங் ஸ்டேஷன் நெட்வொர்க்கையும் லான்ச் செய்துள்ளது. அங்கே நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் தாமாக சென்று சார்ஜ் ஆகும், தங்கள் ரூட்டை அப்டேட் செய்து கொண்டு மீண்டும் பறக்கும். சமீபத்திய அறிக்கைகளின்படி 2025ஆம் ஆண்டுக்குள் சீனாவின் 12 நகரங்களில் இந்த ட்ரோன்கள் முழுமையாக 5G மற்றும் செயற்கைக்கோள் நேவிகேஷனுடன் இணைக்கப்படும். அப்போது உணவு மட்டுமல்ல, இ-காமர்ஸ் பொருட்கள், மருந்துகள், இரத்த மாதிரிகள் கூட நிமிடங்களில் சென்றடையும். ட்ரோன்கள் இப்போது பறப்பது மட்டுமல்ல, சிந்திக்கவும் தொடங்கிவிட்டன. இப்போது கார்களை பற்றி பேசலாம். இந்த ஆண்டு சீனாவில் மட்டும் 1.5 கோடி ரோபோட் மூளை கொண்ட கார்கள் லான்ச் ஆக உள்ளன. அதாவது புதிதாக வரும் ஒவ்வொரு 3 கார்களில் 2 தாமாக ஓட்டக்கூடிய திறன் கொண்டவை. ஒரு அதிசய கார் GUA0, ஜியோலி ஆட்டோமொபைல். இது உலகின் முதல் உண்மையான AI மூளை கொண்ட கார். நீங்கள் வெளியில் நின்று சில்மோ என் பக்கம் வா என்று சொன்னால் அந்த கார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தானாக உங்களிடம் வந்து நிற்கும். இதில் 11 HD கேமராக்கள், 12 அல்ட்ராசோனிக் சென்சார்கள், 5 ரேடார் சிஸ்டம்கள் உள்ளன. இவ்வளவு சென்சார்கள் ராணுவ ட்ரோன்களில் கூட இருக்காது. இது தானாக லேன் மாற்றும், பார்க் செய்யும், டிராஃபிக்கை அடையாளம் காணும். இன்னொரு BYD யாங்வாங் U8 SUV-ஐ பாருங்கள். இது மேஜிக் போல. இது தன் இடத்தில் 360 டிகிரி சுற்ற முடியும், பார்க்கிங்கில் பக்கவாட்டில் சென்று நிற்க முடியும், 5 அடி ஆழம் தண்ணீரில் ஓடும். மழை வந்து எல்லோரும் சிக்கிக்கொண்டால் நீங்கள் காரை தண்ணீரில் விட்டு படகு போல மிதந்து செல்லலாம். இது கான்செப்ட் இல்லை, இப்போதே மார்க்கெட்டில் கிடைக்கிறது. சமீபத்தில் BYD இதற்கு ஆஃப்-ரோட் இன்டெலிஜென்ட் மோட் 2.0 லான்ச் செய்துள்ளது. கார் தானாக சாலை உயரம், கற்கள், தண்ணீர் அளவை ஸ்கேன் செய்து சஸ்பென்ஷனை அட்ஜஸ்ட் செய்யும். புதிய அப்டேட்டில் எமர்ஜென்சி ஃப்ளோட் சிஸ்டம் சேர்த்துள்ளனர். தண்ணீரில் நுழைந்தவுடன் என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக சீல் ஆகும். இதன் AI ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இப்போது வாய்ஸ் கமாண்டில் டயர் பிரஷர், பேட்டரி டெம்பரேச்சர், 3D சுற்றுச்சூழல் மேப் காட்டும். U8 இப்போது சும்மா லக்ஸரி SUV மட்டுமல்ல, ஒரு உயிர் பிழைப்பு இயந்திரமாக மாறிவிட்டது. மழை, பனி, மலை எங்கும் தானாக முடிவெடுக்கும். சார்ஜிங் பற்றி பேசினால், மற்ற நாடுகளில் EVகள் மணிக்கணக்கில் சார்ஜ் ஆகும் போது சீனா உலகிலேயே மிக வேகமான சார்ஜிங் சிஸ்டத்தை உருவாக்கிவிட்டது. BYD-யோட புதிய பேட்டரி செட்டப் வெறும் 5 நிமிடங்களில் 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும். அதாவது ஒரு டீ பிரேக்கில் முழு தொலைவும் ரெடி. 2025இல் BYD இதை இன்னும் முன்னேற்றி 1 மெகாவாட் ஹைப்பர் சார்ஜ் ஸ்டேஷன் லான்ச் செய்துள்ளது. லிக்விட் கூல்டு கேபிள்கள், ஸ்மார்ட் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் உள்ளன. ஒவ்வொரு காருக்கும் அதன் பேட்டரி டைப்புக்கு ஏற்ப பவர் தரும். 98% வரை எனர்ஜி எஃபிஷியன்சி, வெறும் 2 நிமிட சார்ஜில் 150 கிலோமீட்டர் ரேஞ்ச். மிக முக்கியமாக ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் ரோபோட் உள்ளது. உங்கள் காரை அடையாளம் கண்டு தானாக பிளக்இன் செய்யும். அதாவது ஓட்டுவது மட்டுமல்ல, சார்ஜிங்கும். இப்போது ரயில்வே பக்கம் போகலாம். சீனாவின் மேக்லவ் ரயில்கள் இப்போது பூமியை தொடாமலேயே பறக்கின்றன. மணிக்கு 404 மைல்கள், அதாவது 650 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 7 செகண்டுகளில் பிடிக்கும். பீஜிங்கிலிருந்து ஷாங்காய் வரை 5.5 மணி நேர பயணம் இப்போது வெறும் 2.5 மணி நேரமாக குறைந்துவிட்டது. சில ட்ரையல்களில் மணிக்கு 620 மைல்கள், அதாவது 1000 கிலோமீட்டர் வேகமும் எட்டியுள்ளன. அதாவது விமானத்தை விட வேகம்.
2025இல் சீனாவின் சூப்பர் கண்டக்டிங் மேக்லவ் 2.0 ரயில் ஷாங்காய் ஹாங்ஸோ இடையே மணிக்கு 700 மைல்கள் அதாவது 1120 கிலோமீட்டர் வேக ட்ரையலை பாஸ் செய்துள்ளது. இதில் ஸ்மார்ட் லெவிடேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ளது. ஒவ்வொரு செகண்டுக்கும் 15 முறை டிராக்கில் இருந்து தொலைவை அட்ஜஸ்ட் செய்யும். சத்தம் கிட்டத்தட்ட 0. பயணிகளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங், 360 டிகிரி ஸ்கிரீன் வியூ, AI சர்வீஸ் பாட் போன்ற வசதிகள் கிடைக்கின்றன. சீனாவின் இலக்கு 2030க்குள் 20 அப்படிப்பட்ட ரூட்டுகளை உருவாக்கி முழு நாட்டையும் ஹை ஸ்பீட் மிதக்கும் ரயில்களால் இணைப்பது. ஆனால் சீனாவின் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் ரயில்களில் இல்லை, AI கல்வியில் உள்ளது. பீஜிங்கில் இப்போது 6 வயது குழந்தைகள் கூட ஆண்டுக்கு 8 மணி நேர AI வகுப்புகள் எடுக்கின்றனர். 184 பள்ளிகளில் பரிசோதனை AI திட்டம் நடக்கிறது. அங்கு குழந்தைகள் மெஷின் லேர்னிங் கோடிங்கை கேம்களைப் போல கற்றுக்கொள்கின்றனர். 2025இல் வந்த புதிய விதிப்படி இப்போது ஒவ்வொரு பள்ளியிலும் AI ப்ராஜெக்ட் ஃபேர் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழந்தையும் யூசராக மட்டுமல்லாமல் இன்வென்டராகவும் ஆக வேண்டும் என்பதே இலக்கு. இப்போது பாருங்கள், சீனா ஒரு சாலையை கட்டியுள்ளது. அதில் ஒரு மனிதன் கூட வேலை செய்யவில்லை. 100 ஆட்டானமஸ் ட்ரக்குகள் பிளஸ் 10 ஸ்மார்ட் ரோலர்கள் தாமாகவே ஹைவே கட்டி முடித்தன. 40 டிகிரி வெப்பநிலையிலும் நிற்காமல் சோர்வின்றி வேலை செய்தன. விமான நிலையங்களில் இப்போது 62 ஏர்போர்ட்டுகளில் டிக்கெட் தேவையில்லை. முகம் ஸ்கேன் செய்தால் செகண்டுகளில் உள்ளே செல்லலாம். முழு செயல்முறை வெறும் 12 செகண்டுகள். பீஜிங் ஏர்போர்ட்டில் 100 பயோமெட்ரிக் செக் பாயிண்டுகள் உள்ளன. அங்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக். இந்த சிஸ்டம் இப்போது குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கூட்டத்தில் நபர்களை ட்ராக் செய்யவும் செய்கிறது. இதை தியான்வாங் சிஸ்டம் என்கிறார்கள். நாடு முழுவதும் 20 கோடி கேமராக்களால் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிறது. இப்போது உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் அந்த விஷயத்திற்கு வருவோம். மனிதர்களைப் போல தோன்றும் இயந்திரங்கள். எக்ஸ்-ரோபாட்ஸ் என்ற நிறுவனம் அப்படிப்பட்ட ஆண்ட்ராய்டுகளை உருவாக்கியுள்ளது. தோல், கண்கள், முகத்தில் உள்ள சின்ன சின்ன கோடுகள் எல்லாம் 100% உண்மை மனிதர்களைப் போலவே இருக்கும். இவற்றுக்கு 10,040 வகையான முகம் மற்றும் உடல் அசைவுகள் தெரியும். அவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு முன்னால் உண்மையான மனிதரை நிற்பது போல தோன்றும். இவற்றில் சில ரோபோட்டுகள் டாக்டர்களாக மாறிவிட்டன. டாக்டர் ஆல்ஃபிரட் என்ற ரோபாட் 93% துல்லியத்துடன் ஒரு நாளைக்கு 3000 நோயாளிகளை பார்க்கிறது. சீனாவில் முதல் ரோபோட் ஆஸ்பத்திரி ஏற்கனவே இயங்கி வருகிறது. அதில் 14 டாக்டர்கள் பிளஸ் 4 நர்சுகள் எல்லோருமே ரோபோட்டுகள் தான். விவசாயத்திலும் மனிதர்கள் இல்லை, இயந்திரங்களை வேலை செய்கின்றன. DJI Agras T100 ட்ரோன் ஒரே நேரத்தில் 100 கிலோ விதைகள் அல்லது பூச்சிக்கொல்லியை எடுத்துக்கொண்டு இரவிலும் பயிர்களில் ஸ்ப்ரே செய்யும். தடைகளை ஆட்டோமேட்டிக்காக தாண்டும். 108 கைகள் உள்ள காட்டன் டாப்பிங் ரோபாட் ஒரு நாளைக்கு 40 ஹெக்டார் பரப்பளவை கவனிக்கும். மனிதனை விட 120 மடங்கு வேகம். GPS உடன் இயங்கும் டிரான்ஸ்பிளான்டிங் மெஷின்கள் ஒரு நாளைக்கு 6 மற்றும் 7 ஹெக்டாரில் நாற்று நடவு செய்கின்றன. அதாவது வயலிலிருந்து ஆஸ்பத்திரி வரை, சாலையிலிருந்து வானம் வரை எங்கு பார்த்தாலும் சீனா மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை வைத்துவிட்டது. இவை எல்லாவற்றையும் பார்த்து யாராவது எதிர்காலம் வரப்போகிறது என்று நினைத்தால் அவர்கள் தவறு நினைக்கிறார்கள். எதிர்காலம் ஏற்கனவே சீனாவில் வந்துவிட்டது. இப்போது ஒரே ஒரு கேள்வி, சீனா உருவாக்கிய இந்த எதிர்காலத்திற்கு மீதமுள்ள உலகம் தயாராக உள்ளதா? அங்கு கேமராக்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும், கார்கள் தாமாக சிந்திக்கும், குழந்தைகள் நடக்க முன்பே கோடிங் கற்றுக்கொள்வார்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்க, இந்த தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு வரமாகுமா அல்லது ஆபத்தாகுமா? வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இது போன்ற ஷாக்கிங் டெக் கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்ய மறந்து விடாதீர்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார்